கலைஞர் பேர் எடுத்துட்டு வேற வெற்றியின் பேர் வச்சுட்டா அந்த கலைஞரோட திட்டம் மாறிடுமா? மாறாது. ஆனாலும் விதை போட்டது யாரு? அதுக்கான மூல காரணம் யாரு? என்னன்னைக்குமே கலைஞர் மக்களோட மனதில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பார். ஒரு திட்டத்தில் கலைஞர் பேரை எடுத்துட்டா அவர் புகழ் மாறிடுமா? மாறாது. கலைஞருங்கிற பேர் எடுத்துட்டு வேற ஒரு லேபிளை விட்டதுனால அவர் பேர் மாறாது. அதுக்கு விதை போட்டது யாரு? அதுக்கு மூல காரணமாக இருந்தவர் யாருன்னு சொல்லி மக்கள் மனதில் என்றைக்குமே இருக்கும். கலைஞரோட புகழை பேர் எடுத்ததுனாலே எதுனாலையும் மாற்ற முடியாது, மறைக்க முடியாது அப்படின்னு யாருக்குங்க பேசுகிறா? விடுதலை சிறுத்தைகளின் முதன்மை செயலாளர் ஷானவாஸ் அவர்கள் பேசுகிறாரு. எங்கே பேசுகிறாரு? கலைஞரின் நினைவு நாள் கூட்டத்தில் அந்த மேடையில் கலைஞருக்கு புகழாரம் சூட்டுறாரு. இந்த வார்த்தையை சொல்கிறது யாருங்க? விடுதலை சிறுத்தைகளின் முதன்மை செயலாளர் ஷானவாஸ் அவர்கள் சொல்கிறாரு. யார் அவர்? விடுதலை சிறுத்தைகளும் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவர். ஏன் இது வரைக்குமே இதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட எல்லா சேனல் டிவி சேனல்லையும் அவர் பேட்டி கொடுத்தாரு. இல்லை நீங்கள் எல்லா பேருமே பார்த்தீங்கல்ல. என் கட்சி தலைமை அவர் மேலே நடவடிக்கை எடுக்காது. ஆனால் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொல்கிறது யாருன்னா அந்த பத்திரிக்கைக்காரவங்க, இடையில உள்ளவங்க அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவங்க தான் பொங்குவாங்க. ஏன்னா அவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் தெரியும் கலைஞரோட ஆட்சியில், திமுக ஆட்சியில் எப்படிலாம் மக்களுக்கு நல்லது செஞ்சாங்க, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு தெரியும். இன்றைக்கி அரசியல் சந்தர்ப்ப சூழ்நிலையாக அவங்க அங்கே போய் இருக்கிறாங்க. அவங்க தன்னோட ஆதரவை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஷானவாஸ் மாதிரி எத்தனையோ தலைவர்கள் வெளியே சொல்ல மாட்டாமல் உள்ளுக்குள்ளே வச்சுருக்கிற ஷானவாஸ் அவர்கள் மேடையில் பேசுகிறாரு. பெருமளை கட்சி நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது அவங்க கட்சிக்காரவங்க பிரச்சனை, அவங்க தலைவரோட பிரச்சனை. இடையில உள்ளே இருக்கிற அந்த பத்திரிகைக்காரங்கிற போர்வையை வச்சுக்கிட்டு தூண்டி விடுறது, அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும், கட்சி கட்டுப்பாடு இல்லாமல் பேசுகிறாரு அப்படிங்கிறது, அந்த மூத்த அரசியல்வாதின்னு சொல்லிட்டு இன்னும் 2 பேர் பேசுகிறது, இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை.